ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சந்திர கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே கர்ப்பிணி பெண்களுக்கு எழக்கூடிய முக்கியமான சந்தேகங்களான கிரகண நேரத்தில் தூங்கலாமா, சாப்பிட்லாமா, தண்ணீர் குடிக்கலாமா, டாக்டர் பார்க்கணும், வெளியே போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு குழப்பம் ஏற்படும். அதுக்கான ஒரு சின்ன தெளிவு கொடுக்கறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்திர கிரகணம் அப்படின்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். சூரியன், சந்திரன், பூமி இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்கும். சூரிய ஒளி நிலவு மேலே படாத வண்ணம் பூமி மறைச்சிட்ருக்கும். ஸோ பூமியோடைய நிழல் தான் அந்த சந்திரன் மேலே விழும். இந்த ஒரு நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை அன்று வரவிருக்கு. இந்த சந்திர கிரகணம் தொடர்ந்து 6 மணி நேரத்துக்கு நீடிக்கும். காலையில் இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா 9:27க்கு தொடங்கி மாலை 3:03க்கு இந்த கிரகணமானது முடிவடையுது. உச்சக்கட்ட நிலையில் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகல் 12:28க்கு இந்த கிரகணமானது உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். அந்த நாளில் கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயினாக வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே போகாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ண பார்க்குறேன். எனக்கு அன்றைக்கி தான் டியூ டேட் சிஸ்டர், நாள் எனக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இன்னொரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, மார்ச் 14 அன்றைக்கி கான்வகேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, நான் அட்டென்ட் பண்ணலாமா, நான் 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் தாராளமாக போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு வாங்க. ட்ராவல் அப்போது ரொம்ப சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆக வேண்டாம். அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் வெளியே சுற்றிட்டுருக்காதீங்க. சில பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நிற்பீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பில்டிங்குள்ளே இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா பகல் பொழுதில் சூரிய கதிர்கள் ரொம்பவே வீரியம் மிக்க தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் தேவையில்லாமல் வெளியே அலையாதீங்க அப்படின்னு சொல்கிறது. மற்றபடி உங்களுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும், அன்றைக்கி டியூ டேட் இருக்குது, முக்கியமான அப்பாயின்மெண்ட் எனக்கு டாக்டர்கிட்ட இருக்குது, ஸ்கேன் அன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு வரலாம். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப நீங்கள் வெளியே போயிட்டீங்க, ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் குளிக்கிறது பெட்டர். மற்றபடி நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குளிச்சே ஆகணுமா, கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா, வீடு க்ளீன் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்பீங்க. கட்டாயமாக நீங்கள் வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. போட்டு உங்களை நீங்களே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ரொம்ப வெளியே போயிட்டீங்க, எக்ஸ்போஸ் ஆகிட்டு வரீங்க, ரொம்ப நேரம் வெளியே இருக்கீங்க அப்படின்னா மட்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிச்சுடுங்க. குளிக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் சேர்த்துட்டு குளிங்க. துளசி இலையோ வேப்பங்குழுந்தோ கிடச்சிச்சின்னா இன்னும் பெட்டர், அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிரகணம் அப்படிங்கிறதுனால இல்லை, நார்மல் டேஸில் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிருமி நாசினியாக இது செயல்படும். அதனால தான் இந்த டிப்ஸு. மற்றபடி நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குளிச்சே ஆகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களோட ருட்டீனில் நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அந்த டைமில் நீங்கள் குளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நிறைய பேரோட டவுட் என்னென்னா, மொபைல் யூஸ் பண்ணலாமா, லேப்டாப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. மொபைலோ சரி, லேப்டாப்போ சரி, நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். மொபைல் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணுறது அவ்வளோவா அட்வைசபிள் கிடையாது. டாக்டர்ஸும் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸும் இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். மற்றபடி ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்குது, நிற்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. லேப்டாப் யூஸ் பண்ணும்போது மடியில் வச்சுட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து வரக்கூடிய ஹீட் உங்களை பயங்கரமாக டயர்டாகும். அது குழந்தைக்கும் நல்லதில்லை. ஸோ அதுக்கான குஷன் அல்லது டேபிள் இருந்துச்சுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். மடியில் வச்சுட்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த டிவைசஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். நிறைய பேர் தண்ணி குடிக்கலாமா, சாப்பிடலாமா அப்படிலாம் கேட்குறீங்க. இதெல்லாம் டவுட்டே கிடையாது. 6 ஹவர்ஸ்க்கு யாராலையுமே சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. முக்கியமாக ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க அப்பப்போ நமக்கு பசிக்கும். அந்தந்த டேப்லெட்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ இந்த 6 ஹவர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் சாப்பிடாமையோ தண்ணி குடிக்காமலோ இருக்கவே கூடாது. உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். தண்ணி நிறையா குடிங்க. சாப்பிடக்கூடிய உணவு மட்டும் கொஞ்சம் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியான ஆயிலி ஃபுட்டு, டீப் ஃப்ரைட் ஐட்டம், ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் வேண்டாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அந்த டைமில் டைஜஷன் நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம ஹெவி ஃபுட்டெல்லாம் எடுக்காமல் கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும்.
மற்றபடி நீங்கள் தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம், நீர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து பாத்ரூம் டாய்லெட்லாம் போகும்போது கால் வழுகுதா அப்படிங்கிறத செக் பண்ணாமலேயே போய் யூஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டெப்பின் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் வச்சு அது வழுக்குதா, ஃப்ளோர் எப்படி இருக்குது, ஸ்லிப்பரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் போகணும். இது நார்மல் டேஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிப் தான். தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஷவர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஈர கையோட ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்க. உங்கள் கையில் தான் டவல் இருக்கும், அந்த டவலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது இதெல்லாம் கூட பண்ணலாம். வெறும் கையில் ஈர கையோட இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து தூங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக நீங்கள் தூங்கலாம். இந்த 6 மணி நேரத்தை நீங்கள் தூங்கி கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே அது கடந்து போயிடும். கிரகண நேரத்தில் பொதுவாகவே நம்மளோட எண்ணங்கள் வந்து எதிர்மறையாக இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் தான் அதிகமாக இருக்கும். கிரகணம் நடக்குது, நமக்கோ நம்ம குழந்தைக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கிரகணம்னால தான் குழந்தை வந்து பிறவி குறைபாடுகளோடு பிறந்துச்சு, வாய் பிளந்த நிலையில், மூக்கு அறுபட்ட நிலையில், காது வந்து மடிந்த நிலையில் அப்படியெல்லாம் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அதெல்லாம் நினச்சிட்டு யோசிச்சுட்ருப்பாங்க, பயந்துட்டுருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காமாக வந்து தூங்கிடுங்க. இது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். அப்படி உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், அல்லது உங்களோட மைண்டை மாற்றுறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து அந்த டைமில் நீங்கள் வழிபடலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா மைண்ட் வந்து காமாக இருக்கும், தேவையில்லாத இந்த ப்ரெஷர்லாம் நமக்கு இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து இந்த கிரகண நேரம் நம்மளை கடந்து போயிடும். நிறைய பேர் வீட்டில் வந்து அவுட் சைடில் பாத்ரூம், டாய்லெட் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. 6 ஹவர்ஸ்க்கு நமக்கு யூரின் மோஷன் இதெல்லாம் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் பயந்துட்டு போய் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று வந்து வரும். இது கண்டிப்பாக குழந்தையை பாதிக்கும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வந்து யூரின் டாய்லெட் எல்லாம் வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்போ உங்களுக்கு போகணும், ரிலீஸ் பண்ணணும்னு தோணுச்சோ அப்போவே வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்துடணும். தண்ணீர் குடிக்கிறதா இருந்தாலும் சரி தான், யூரின் மோஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், அதை வந்து அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அந்தந்த வேலைகளை வந்து அப்பப்போ முடிக்கணும். மெயினாக ப்ரெக்னென்சியில் இதெல்லாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.